இந்த ஆட்டு கால்ல பிரியாணி செஞ்சா எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா என்னுடைய கணிப்பு டேஸ்ட் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க யாராவது ட்ரை பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் ட்ரை பண்றேன். நேத்து மட்டன் குழம்பு வைக்கிறதுக்கு கறி வாங்கும் போதே 4 கால் வாங்கிட்டு இருந்தாங்க. அது பத்தல, அதை சமைக்கவும் எனக்கு நேரம் இல்லை. இன்னைக்கு ஒரு 4 கால் வாங்கிட்டு சொல்லி சேர்த்து கறி வறுத்து ரசம் வைக்கிறதானு யோசனை, இல்ல குழம்பு வைக்கலாமான்னு யோசனை. சரி அப்படியே பெரட்டின மாதிரி வைக்கலான்னு அதை தான் இன்னைக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். 2 செட்டு ஆட்டுக்கால குக்கர்ல கழுவி சேர்த்துட்டு அது கூட மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகாய், தக்காளி இதெல்லாம் போட்டு வேக வச்சிட்டேன். ஒரு 20 விசில் கிட்ட விட்டேன். ஏன்னா நேத்து வாங்கினது கொஞ்சம் சின்னது, இன்னைக்கு வாங்கினது கொஞ்சம் பெருசு. அதனால அடுத்து இந்த ஆட்டுக்கால் குழம்புக்கு தாளிப்புக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பட்டை, 2 இலை, கொஞ்சமா பெருஞ்சீரகத்தூள், பொடி பொடியா கட் பண்ண வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொன்னிறமா வதக்கி, அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச ஆட்டுக்கால்ல இருந்து கொஞ்சமா குடிக்கிறதுக்கு சூப் எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் தாளிச்சதுல எடுத்து கொட்டியாச்சு. அதுக்கப்புறம் மிளகாத்தூள், கொஞ்சமா மல்லித்தூள் சேர்த்து உப்புலாம் போட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி அப்படியே கொதிக்க வச்சு, அடுத்து தேங்காய் கூட கொஞ்சம் பெருஞ்சீரகம், கசகசா, 4 முந்திரி, ஒரு 4 மிளகு இதை சேர்த்து அரைச்சி குழம்போட சேர்த்து கொஞ்ச நேரம் அப்படியே கிரேவி மாதிரி கொதிக்க வச்சு இறக்கிட்டேன். சூப்பரா இருந்துச்சு சாதத்தோட சாப்பிடும் போது. அடுத்து 4 முட்டையை வேக வச்சாச்சு. இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டுல லஞ்சு. நேத்து போட்ட வீடியோ கீழே ஷேர் பண்ணிருக்கேன், கண்டிப்பா